பாதிக்கப்பட்டுள்ளனர். நானே அடங்கி ஒடுங்கி செவனேன்னு வீட்டில் படுத்து கிடக்குறேன். என்ன எது கூப்பிடுறா? நோய் பாதித்த நிலவரம் குறித்து அரசு நேற்று வெளியிட்ட செய்திக்குறிப்பில் என்ன நடக்குதுங்க? 3822 பேர் என்னடி யோ என்னையா முழிக்கிற? எல்லாம் உனக்கு தான். உட்காரு மனக்கட்டில. உட்காரியா? என்னது மாலா? முத்துலட்சுமி என்ன பண்ற? தெளிவா தானே இருக்கற? கம்முனு சத்த நாளைக்கு. என்னது மாலெல்லாம் போட்டு எனக்கு படையல் பண்ற? நல்லா தானே இருந்தா? என்னாச்சு இவளுக்கு? யோ கும்பிட்டுக்கியா? என்னது காலிலாம் போட்டு வைக்கிறா? ஐயோ அதிசயமா இருக்குது. முத்துலட்சுமி நீயா? என்ன நம்மளே முடியுமா? என்ன நடக்குது? ஆமாமா உட்காருங்க. என்ன சாமிங்க வந்துட்டாங்க? என்னக்கா மாமனை உட்கார வச்சு படையெல்லாம் போடுறீங்க? உட்காருமா. இந்த மனுஷன் இத்தனை வருஷமா புடிச்சு வந்து ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு படையல் போட்டாரு. நாங்க வீட்டுல பட்ட அவஸ்தைய நீங்களே பாருங்க. அம்மா என்ன எழுத்து பேசலாம். நீ குடிக்காம அடிக்க சொல்றேன் எனக்கு. சரகு சாட் 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 இப்படிதான் தினைக்கும் குடிச்சிட்டு வந்து அட்டகாசம் பண்ணுவாரு. இந்த கண்ணுக்கு தெரியாத கொரோனா கிருமி வந்து டாஸ்மாக் கடையை மூட வச்சிருச்சு. ஊரடங்கு போட்டு 48 நாள் ஆகுது. என் மவராசன் இன்னைய வரைக்கும் அந்த கருமத்தை வாயில ஊத்தவே இல்ல. என் வேண்டுதல் பழிச்சு போச்சு. குலதெய்வ கோயிலுக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு பதிலா என் கண் கண்ட தெய்வத்துக்கு படையல் போட்டுன்னு இருக்கிறேன். ஆமாங்கா, நீங்க சொன்ன மாதிரி இந்த டாஸ்மாக் கடையை மட்டும் நிரந்தரமா மூடிட்டா கோடி புண்ணியமா இருக்கும். 48 நாளா இந்த குடிகாரங்க தொல்லை இல்லவே இல்லை. அப்பா பொம்பளைங்க எல்லாம் நிம்மதியா இருந்தோம். வீட்டுல மனைவிய குடிச்சிட்டு வந்து அடிக்கிறது நின்று போச்சு. இந்த திருட்டு கொலை கொள்ளை எல்லா குற்றமும் குறைஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. எல்லா குற்றத்துக்கும் காரணமா இருக்கிற இந்த குடியை மட்டும் நிறுத்திட்டா எல்லாம் சரியா போகும். ஆமாமா, எரியறத புடுங்கினா கொதிக்கிறது தானே நின்னுடும்ல. சரியா சொன்னீங்கக்கா. ஆமா எப்படி மாமா உங்களால 48 நாள் குடிக்காம இருக்க முடிஞ்சது? அது ஒரு பெரிய கதைமா. அண்ணா சும்மா சொல்லுங்கண்ணா, உங்க கதை கேட்போம். அது முத நாள் குடிக்காதனால தூக்கமே வரல. உடம்பு புரண்டு புரண்டு கடந்துச்சு. 2வது நாள் கையெல்லாம் தட தடன்னு உதிரிச்சு. 3வது நாள் நாக்கெல்லாம் நம்மன்னு ஊறிச்சு. 6வது நாள் அறிவு அங்கங்கன்னு அணைஞ்சிச்சு. 10ஆம் நாள் இந்த பால்டாயிலோ டர்பண்டாயிலோ வார்னிஷோ எதையாவது வாயில் எடுத்து ஊற்றிக்கணும்னு தோணுச்சு. 14ஆம் நாள் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நாள் போக 48ஆம் நாள் ஊரடங்குல இந்த பைத்தியெல்லாம் தெளிஞ்சு குடிய மறக்க பழகிடுச்சு. இப்படி தான் எல்லா குடிகாரங்களுக்கும் இருக்குன்னு எனக்கு தோணிச்சு. நீ என்ன சொல்ற தமிழச்சி முத்துலட்சுமி? அண்ணா இந்த ஏன் நாள் கலாச்சாரம் வாங்க சொன்னது அது ஏன் எனக்கு சொல்லல? யோ எனக்கு தெரியாம இதெல்லாம் வேற கேட்டியா நீ? இல்ல முத்துலட்சுமி. ஏய் ஏடற எரியற குத்துவலக்குல ஏன்டா சாராயத்தை கொண்டு வந்து ஊத்துற? அப்பா நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க 48 நாள் குடிக்காம இருந்ததாலதான் அம்மா கொடுத்தாங்க உங்களுக்கு முதல் மரியாதை. இனி டாஸ்மாக் கடையே திறந்தாலும் நீங்க குடிக்காம இப்படியே இருந்தா உங்களுக்கு கொடுப்பாங்க ராஜ மரியாதை.